பிரைஸ் லார்ட். 5th செப்டம்பர். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னவென்றால், குணமாக்குவேன். நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு இருக்கிற அந்த வியாதியை யார் குணமாக்குவாங்க? எங்க போனாலும் குணமாக மாட்டேங்குதுன்னு கலங்குறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, குணமாக்குவேன் என்று. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. வெளியரங்கமா பார்க்கலாம் உள்ள இருக்கிற காயம் தான் ரொம்ப வலியை தரும் நம்மளுக்கு. வெளியரங்கமான காயம் கூட நாளடைவில் சரியாயிடும். ஆனா உள்ள இருக்கிற காயம் யாராலையும் குணமாக்க முடியாது. ஆனா நம்ம இயேசுவால அது குணமாக்க முடியும். அவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார். அநேக பேர் வெளியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அநேக கஷ்டங்களை வைத்திருப்பாங்க. உங்களுடைய வெளியரங்கமான காயங்களோ அல்ல உள் காயங்களோ தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க, அவர் உங்களுக்கு குணமாக்குவார். 90 முதலாவது இயேசுவை தேடி போய் என் வேலைக்காரனை சுகமாக்குங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் குணமாவான் என்று கேட்டுக்கொண்டான். அதே போல இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகம் தந்தார். அதனால நீங்களும் முதலாவது தேவன்